Hi everyone, welcome back to Trending Idea channel. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட் ஜூலை 2024க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாம்லேயும் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன், செகண்ட் லெசன் ஆப்டிக்ஸ், செவன்த் லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ், எயித் லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், 12th லெசன் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி, 13th லெசன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல், 14th லெசன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ், 15th லெசன் நர்வஸ் சிஸ்டம். லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் இனர்ஷியா, கிவ் இட் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் ஏ கப்புள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் நியூட்டன்ஸ் செகண்ட் லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் how does an astronaut float in a space shuttle? Important problem questions என்னன்னு பார்த்தீங்கன்னா, a ball of mass 1 kg moving with the speed of 10 million second power minus 1 rebounds after the perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the ball. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு important problem sum. Lesson ஆப்டிக்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா, இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் ரேலெக்ஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வை டஸ் த ஸ்கை அப்பியர் இன் ப்ளூ கலர். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. லெசன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் அட்டாமிசிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் கிவ் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஹெட்ரோடைட்டாமிக் மாலிகல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. ப்ராப்ளம் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோவிங், இதை கொடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் A is a reddish brown metal which combines with O2 at greater than 1370 Kelvin gives B, a black colored compound at a temperature greater than 1370 Kelvin. A gives C which is red in color. Find A, B and C with reaction. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. இந்த கொஸ்டினை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரஸ்ட், கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் 2 கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ரஸ்டிங் ஆஃப் அயர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த யூசஸ் ஆஃப் அயர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் அலாய்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் மெட்டலர்ஜி. லெசன் பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி. இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டல். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த காமன் ஸ்டெப் இன் ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் பேத்வே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வாஸ்குலர் பண்டல் ஆஃப் டைகாட் சிஸ்டம். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மெசோஃபில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த 3 பேசிக் டிஷ்யூ சிஸ்டம் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் வேர் இன் எ செல் டஸ் இட் அக்கர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த ரியாக்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சிங்க.
லெசன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கிவ் த காமன் நேம் ஆஃப் த ஹிருடினரியா கிரானுலோசா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், how is diastema formed in rabbit. Next question, why is the teeth of rabbit called heterodont. Next question, how does leech suck blood from the host. Next question, why are the rings of cartilages found in trachea of rabbit. Next question, list out the parasitic adaptations in leech. Next question, draw the structure of leech nervous system and label its parts. Lesson டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நேம் 2 லேயர்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வை இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லிம்ப். நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த ஆர்டரி விச் சப்ளைஸ் பிளட் டு த ஹார்ட் மசில். Next question, what causes the opening and closing of guard cells of stomata during transpiration. Next question, what is cohesion. Next question, why is the circulation in man referred to as double circulation. Next question, what are heart sounds, how are they produced. Next question, what is the importance of valves in the heart. Next question, how are arteries and veins structurally different from one another. Next question, why is the sinoatrial node called the pacemaker of heart. ரொம்ப important question. Give reasons. இதில் பார்த்தீங்கன்னா, minerals cannot be passively absorbed by the roots. Next question, guard cells are responsible for opening and closing of stomata. Next question, the walls of the right ventricle are thicker than the right auricles. Next question, mature RBC in mammals do not have cell organelles. லெசன் நர்வஸ் சிஸ்டம். இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் ஸ்டிமுலஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த ஹின்பிரைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆக்ட்ஸ் as a link between the nervous system and endocrine system. Next question, define reflex arc. Next question, differentiate between voluntary and involuntary actions. Next question, differentiate between modulated and non-modulated nerve fiber. லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெடியூஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். Next question, state and prove the law of conservation of linear momentum. Next question, describe rocket propulsion. ஆப்டிக் லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், இதை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ரூல்ஸ் ஃபார் அப்டைனிங் இமேஜஸ் ஃபார்ம்டு பை எ கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ரே டயக்ராம். Next question, differentiate the eye defects, myopia and hypermetropia. Atoms and molecules லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, calculate the number of water molecule present in 1 drop of water which weighs 0.18 gram. Next question, give the salient features of modern atomic theory. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், derive the relationship between relative molecular mass and vapor density. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் த ரீசன் ஃபார் அடிஷன் ஆஃப் காஸ்டிக் alkali to bauxite or during purification of bauxite. Along with cryolite and alumina, another substance is added to the electrolyte mixture. Name the substance and give one reason for the addition. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
எக்ஸ்பிளைன் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் நான் கொடுத்துருக்கிற இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின் தான். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. பிளான்ட் அனாட்டமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் த ஃபாலோவிங், மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் அண்ட் நேம் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் தட் ஏரோபிக் ஆர்கானிசம்ஸ் யூஸ் டு அப்டைன் எனர்ஜி ஃப்ரம் குளுக்கோஸ். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்டு இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டஸ் லொக்கமேஷன் டேக் பிளேஸ் இன் லீச். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் வரக்கூடிய 2 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2ல் ஒன்று நிச்சயமாக நம்ம எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிடுங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் இந்த லெசனில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் why are leukocytes classified as granulocytes and agranulocytes, name each cell and mention its functions. Next question enumerate the functions of blood ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. ஸோ இந்த கொஸ்டினை படிச்சுங்க. நர்வஸ் சிஸ்டம் இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வித் எ நீட் லேபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ நியூரான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லஸ்ட்ரேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரெயின். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பைனல் கார்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கிளாசிஃபை நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு மிட்டமை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க, எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போது தான் 1 மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.